வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையின் 100வது நிகழ்ச்சியில் பெருமகிழ்வோடு நாம் சந்திக்கிறோம். ஓர் ஊடக மறுமலர்ச்சி காலத்தில் நாம் நிற்கிறோம் என்று நம்புகிறேன். 500க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள், 200க்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் என்று மக்கள் மேடை தன் பணியை நாளுக்கு நாள் வலுவாக்கிக் கொண்டே செல்கிறது. துணிச்சலாக கேள்விகளை எழுப்பி தங்கள் வலிமையை மக்கள் அழுத்தமாக உணர துணை செய்து வருகிறது மக்கள் மேடை. பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, இந்த நிகழ்ச்சியை தவிர்க்க துடிக்கும் விருந்தினர்கள் ஏராளம் என்பது. தற்காலிகமாக அவர்கள் தவிர்க்கலாமே தவிர தப்ப இயலாது. தேர்தல்கள் வரும்பொழுதெல்லாம் உங்களை தேடித்தானே அவர்கள் வரப்போகிறார்கள். இங்கே விடுபட்டவர்களை எல்லாம் அங்கே நீங்கள் கேட்கலாம், உரத்து கேட்க வேண்டும். உங்கள் கேள்விகள் உங்கள் தலைமுறைகளை நிம்மதி பெருமூச்சு விட வைக்கப் போகிறது என்பதை உணர வேண்டும். அதற்கான பயிற்சி களம்தான் இந்த மக்கள் மேடை. இப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் உங்கள் கருத்து என்னவென்பது தெரியாது. அதற்காகவே இன்றைய விவாதம். எத்தனையோ தலைப்புகளில் விவாதித்திருக்கிறோம், ஆனால் விவாதத்தையே விவாத பொருளாக்கியது இன்றுதான். ஊடக விவாதங்களால் யாருக்கு பலன்? மக்களுக்கா, அரசியல்வாதிகளுக்கா, ஊடகங்களுக்கா? பங்கேற்பாளர்கள்: திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு KS ராதாகிருஷ்ணன், மூத்த ஊடகவியலாளர் திரு TN கோபாலன், சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன். இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து சௌபர்ணிகா மற்றும் அல்மாஸ், மதுரை அரங்கிலிருந்து செந்தில் குமரையா மற்றும் M பிரபு, கோவை அரங்கிலிருந்து ஜெகதீஷ் மற்றும் தமிழினி. பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு பாடம் நாராயணன், இந்த கேள்விக்கான பதில நீங்க இன்னைக்கு வெளிப்படையாக நியாயமாக சொல்லலாம். நீங்க இந்த 3 பேரை சொன்னீங்க, அரசியல்வாதிகளுக்கா, ஊடகங்களுக்கா, மக்களுக்கான. எங்களை மாதிரி கருத்து கந்தசாமிகளுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்ல. நரச்சத்தலையும் வழக்கத்திலையும் வந்து மக்கள் முன்னால பிரபலமாயிட்டு இருக்கோம், பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கோம். விளையாட்டா சொல்றேன் நான். இந்த விஷயத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால் எல்லா செயல்பாடுகளுக்குமே சாதகங்கள் பாதகங்கள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான விவாதங்கள் வந்து அரசியல்வாதிகளுக்காக இருக்கட்டும், ஊடகங்களுக்காக இருக்கட்டும், மக்களுக்காக இருக்கட்டும் பல்வேறு நன்மைகளை தருகின்றது, நேர விரயத்தையும் கொடுக்கின்றது. என்ன மாதிரியான விவாதங்களை எடுத்துக்கொண்டு போகின்றோம், எதை மையப்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. பொதுவாக பார்த்தீர்கள், ஜனநாயகத்திற்கு வந்து விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், கருத்து கேட்பது, கருத்தை சொல்வது, இது எல்லாமே வந்து ஜனநாயகத்தை ஆழப்படுத்துவது, அகலப்படுத்துவது, மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்று சொல்வார்கள். இந்த விவாதங்கள் வந்து கட்டாயம் மக்களிடம் வந்து பல்வேறு கருத்துக்களை கொண்டு செல்கின்றது. பல கருத்துக்களை வந்து மக்கள் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றது. அப்படி மக்களுக்கு பல செய்திகளை கொடுக்கிற போது அவர்கள் சிந்திக்க தூண்டுகின்றது. ஆனால் ஆழ்ந்த சிந்தனை எப்போது வரும் என்றால், இந்த மாதிரியான விவாதங்களுக்கு பின்னணியில் வந்து ஆழ்ந்த வாசிப்பு பொதுவாக மக்களிடம் இருக்கும் பொழுது அதற்கு இது துணை புரியும். நமது தற்கால அறிஞர் என்று நாம் கூறக்கூடிய டாக்டர் கிருஷ்ணகுமார் என்று இருக்கிறார். மத்திய கல்வி ஆய்வு நிலையத்துடைய முன்னாள் தலைவராக இருக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு முன்னால இந்து இதழில் எழுதினார், வாசிப்பு ஜனநாயகத்திற்கு சுவாசம் போன்றது என்று எழுதினார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த பரந்தப்பட்ட வாசிப்பு இருக்கும் ஒரு சமூகத்தில் இந்த மாதிரியான விவாதங்கள் வந்து அவர்களை மேலும் சிந்திப்பதற்கு துணை போகும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் இது வந்து ஒரு களமாக இருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் அவர்களுக்கு இது எந்த மாதிரியான பலனை தருது? இல்ல, மக்களிடம் வந்து அவருடைய தொடர்ந்து அவருடைய வெற்றிகளை, அவருடைய கொள்கைகளை சொல்வதற்கு மக்களிடம் உண்டு தங்களுடைய கட்சிகளுடைய நிலைப்பாடை சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதே சமயத்தில் வந்து ஒரு நெருக்கடியும் கொடுக்கிறது. ஏன்னா ஊழல் உட்பட பல்வேறு நெருக்கடிகளை நேரடியாக விவாதத்தில் கொண்டு போகும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஹர்சல் எதுவுமே கிடையாது, சினிமா மாதிரி கிடையாது. நேரடியாக மக்களிடம் சொல்லும் பொழுது அங்க வந்து கட்சி சார்பிலும் சரி, தனிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் சரி, மக்கள் முன்னால் வந்து அவர்கள் வந்து உண்மையான விஷயங்கள் சொல்கின்றார்களா, இல்லை மக்களிடம் வந்து தவறான செய்திகளை கொண்டு போறாங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்கிறது. அதே மாதிரி ஊடகங்களுக்கும் போல சொன்னா கூட மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்களா? அந்த அளவுக்கு புரிதல் இருக்கும். தொடர்ந்து உங்க கருத்து என்ன? இல்ல, நீங்கள் என்னிடம் கேட்பது இதனால் யாருக்கு பயன் அப்படின்னு கேட்குறீங்க. பை அண்ட் லார்ஜ் வந்து மக்களுக்கு பெரிய அளவில் பயன் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஊடக முதலாளிகளுக்கு நிறையா லாபம் இருக்குது. ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா அதில் அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா வருது. அது எவ்வளவு பரபரப்பாக இருக்குதோ அவ்வளவு பரபரப்புக்கு ஏற்ற அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் கூடுது. அதுக்கேற்ற மாதிரி இவர்களுக்கு வருவாய் இருக்கிறது என்ற ஒரு புறம். இன்னொரு புறம் ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள், நபர்கள், ஆளுமைகள், அவர்களுக்கு நீங்கள் ஒரு களம் அமைத்து கொடுக்கிறீர்கள்.
இதுவரைக்கும் நானோ இல்லை நீங்க உங்க காலகட்டத்தில் கூட நம்ம எல்லாம் அரசியல்வாதிகளை பார்ப்பது என்பது பொதுக்கூட்டத்தில் தான். ஒருத்தரை கலைஞரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இல்ல இன்னொரு அரசியல்வாதி தெரிஞ்சு நம்ம பொதுக்கூட்டத்துக்கு போய் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு வழி போக்குதான் அவர்கள் பேசுவதை நாம் கேட்க முடியும். புத்தகங்கள்ல பத்திரிகைகள்ல படிக்கலாம். இது கொஞ்சம் இன்னும் நிறைய பேரு திமுக ஒரு கலைஞருக்கு பதிலா ஒரு 1000 கலைஞரை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் இந்த ஊடகங்கள் உருவாக்கி கொடுத்து கலைஞர் கோச்சிக்கிற மாட்டார் அப்படியெல்லாம் சொல்ல கவலைப்படாதீங்க. பொதுவா சொல்றேன், பலரை உருவாக்க முடிகிறது. அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குது அப்படி சொல்றேன். விளம்பரம் கிடைக்குது அவங்களுக்கு அப்படி சொல்றேன். சொல்றேன் அவர்களுக்கு கட்சிகள் இட் இஸ் இரண்டு விதமாக பார்க்கலாம்ன்றதான். ஒன்று, நிச்சயமாக சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்றால் நம்ம என்ன, நமக்கு ஒரு பிம்பம் இருக்குது. அந்த பிம்பங்களையும் தாண்டி ராதாகிருஷ்ணனை போன்றோர் இருக்கிறார்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பல விஷயங்களை பற்றி கவலைப்படுபவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஆர்டிகுலேட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒண்ணு. இன்னொரு புறம் அவர்களுக்கும் ஒரு விளம்பரம் கிடைக்கிறது என்பதும் உண்மை. அதே போல ஊடகங்களும் நிச்சயமா இது விளம்பரம், அதனால கிடைக்கின்ற வருவாய் என்பது போக நிச்சயமாக செய்திகளை கொண்டு மக்களிடம் சேர்க்கிறோம். அதுல நம்ம ஒரு நாராயணன் சொன்னது போல மக்களாட்சி என்பது தழைத்து ஓங்குவதற்கு வைப்ரண்டா இருக்கிறதுக்கு ஒரு ஆக்டிவ் வைப்ரண்ட் மீடியா. ஒன்றுல மட்டும் நான் மறுக்கணும்னு விரும்புறேன். ஊடக முதலாளிகளுக்கு பணம்னு சொல்றீங்க. பணம் தேவை என்றால் அதற்கு இப்படியான விவாத களங்கள் ஒரு பெரிய பொருளா? மையலும் சமையலும் இருந்தாலே அவர்களுக்கு பணம் கொட்டுமே. அதை விடுத்து விட்டு இதையே அவங்க கையில் எடுக்கிறாங்க. தேவையில்லாதெல்லாம் நான் பேச வச்சீங்கன்னா உங்களுக்கு தான் சிக்கல். இருந்தாலும் கேட்டீங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இந்த கதையை மட்டும் கேட்டுங்க. ராதாகிருஷ்ணன் ஒரு பயணியர் என்ற பத்திரிகை ஒன்று இருந்திருக்கும். அது நான் அதை பணியாற்றி இருக்கேன். அதை மூடிட்டாங்க. அது நான் வேலை பார்த்ததுனால இல்லை, அதை ஒரு காலகட்டத்தில் மூடிட்டாங்க. அந்த பயணியர் பத்திரிகையினுடைய எப்படி அது உருவானது வந்துட்டு இப்ப வருது. முன்னாடி அது ஸ்டாப் ஆகி திருப்பி ரிவைவ் பண்ணாங்க. எனவே the point, the story there is, ஒரு முறை அந்த பயணியர் பத்திரிகையினுடைய அந்த குழுமத்தினுடைய முதலாளி இன்னும் பல பணக்காரர்கள் ஒரு உட்கார்ந்து இருக்காங்க. உத்தரப்பிரதேச லக்னோவில் உட்கார்ந்து இருக்காங்க. முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சராக இருக்கார். வருகின்ற போது அங்கு இவரை விட, தாப்பரை விட வளம் குறைந்த ஒரு முதலாளி அவரை பார்த்தவுடன் நேரே அவரிடம் போறார் முலாயம் சிங் யாதவ். அதே இவருக்கு எல்லாம் பேசி அப்புறம் இவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அப்படியாங்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு போன அப்புறம் அவர் கேட்கிறாரு, என்னையா இது, நான் இவ்வளவு பெரிய அகில இந்திய அளவுல இவ்வளவு பெரிய முதலாளி, என்னை விட உனக்கு ஏன் கவனம்? என்னையா, நான் பத்திரிகை முதலாளியா, அது உனக்கு தெரியலையா? அதுக்கு அப்புறம் தான் பயணியர் ஆரம்பிக்கிறாரு. சோ இது ஒரு முதலீடு. இதன் மூலமாக நாம் பல மட்டங்களில் நம்மை நிலைத்துக் கொள்ள முடிகிறது. எனவே கிளைமாக்ஸ் நான் இந்த நிகழ்ச்சியின் கிளைமாக்ஸ்ல கேட்டுக்கிறேன். உங்க கருத்து என்ன? இது ஒரு முதல்ல என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 100வது நிகழ்ச்சி நாங்களும் சேர்ந்துக்கிறோம். அரசியல்வாதியும் கரெக்டா சொல்றாங்க. புதிய தலைமுறையில 100வது நிகழ்ச்சி பல விஷயங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. ஒரு தளம், முக்கியமான தளம். ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு திரைப்படத்தின் 100வது நாள் போல நம்ம ஆரோக்கியமான விவாதம், ஒரு சுய பரிசோதனையாக இந்த 100வது நாள் நம்ம அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். முதல்ல மகிழ்ச்சி. இது ஒரு ஆரோக்கியமான விவாத தளம். இது முப்பரிமாண மக்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்கள், உங்களுடைய ஒருங்கிணைப்பு, இது முக்கோண வடிவில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. சமீப காலமா தொலைக்காட்சிகள் 92 பிறகு முக்கிய பங்கு வகிக்குது. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 92ல இந்த தொலைக்காட்சிகள் வருவதற்கு முன்னாடி பல விவாதங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 89 விவாதங்களுக்கு போயிட்டு இருக்கேன் என்ன ஒரு காலகட்டங்களில். ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்றேன். இன்னைக்கு சின்ன விஷயம்னு செய்தியனால கூட நீங்க மக்களுக்கு போய் சொல்லிடுறீங்க. செண்பகத்தோப்பு அணைன்னு ஒன்று கட்டினாங்க கேரளா. ஒரு உதாரணத்துக்கு 93 கேரளா இடிச்சிட்டான். 89 திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. சிறுவில்லிபுத்தூர் பக்கத்தில் செண்பகத்தோப்பு. அந்த கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில கட்டப்பட்ட அணை இடிக்கப்பட்டது. அன்னைக்கு ஊடகங்களே செய்தி வரல. அதுபோல முல்லை அடவிநயனார் அணைக்கு அச்சுவானந்த கடப்பாரம்பட்டியோட செங்கோட்டை வரைக்கும் வந்தார் இடிக்கிறது. அன்னைக்கு அது செய்தியே வரல.
ஆனால் அன்றைக்கு என்னன்னா 90ல இன்னைக்கு வந்து என்ன சின்ன செய்தி நடந்தாலும் வருது, அதை நாம் பாராட்டணும். அது விவாத பொருளாகுது, விவாதிக்கிறோம். காலைல செய்தியா வருது, ஈவினிங் விவாத பொருளாகிருது. இந்த ஒரு மாற்றத்துக்கு இந்த மாதிரி தளங்கள் எடுத்து கொடுக்குறீங்க, அது மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் இதை பயன்பெற போது மக்கள், நாடு, அதே மாதிரி எங்களை போன்ற அரசியல் களத்தில் இருக்கின்ற பிரமுகர்களா பயன்படுறோம். எங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு தளமா இருக்கு. சொல்லலாம். அதனால இது 3 பேருமே பயன்படுறாங்க. இது அவசியம் தேவையான விவாதம். இந்த இன்னைக்கு காலப்போக்கில் உங்களுக்கு சொல்றேன், ஏன் எதற்கு என்ன கேட்கணும்னு சாக்ரட்டிஸ் சொன்னார். ஜனநாயகம் எங்கிருந்து வந்தது? நகர அரசுல இருந்து, ஏதென்ஸ்ல கிரேக்கத்திலிருந்து வந்தது. ஏன் எதற்குன்னு கேட்டுதானே வந்தது அரசியல். அப்படிப்பட்ட நிலையில் இந்த விவாதங்கள் இருந்தால்தான் ஒரு பொருளுக்கான விடை கிடைக்கும், அது வினாவுக்கான விடை கிடைக்கும். இது அவசியமான இது பாராட்டக்கூடிய ஒரு நடைமுறையாகும். நம்ம மகிழ்ச்சி. மதுரையிலிருந்து எம் பிரபு, உங்களுடைய வாதம் என்ன? மைக். இந்த ஊடக விவாதங்களின் மூலம் வந்து அதிக பலன் வந்து அரசியல்வாதிகளுக்கு தான். பிரபு மன்னிக்கணும், மைக் கையில் எடுத்து பேச. சார் வணக்கம். ஊடக விவாதங்களின் பலன் வந்து முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் தான். எப்படி என்றால், இதன் மூலம் தன்னுடைய விவாதங்களின் மூலம் அரசியல்வாதிகள் கலந்து கொள்வதன் மூலம் தன்னுடைய திட்டங்கள், அந்த விவாதத்தின் திட்டங்களை விவாதத்தின் மூலம் அந்த திட்டங்களை பற்றி மக்களிடம் நேரடியாக சென்று அடைகிறது. இதன் மூலம் பலன் பெறுவது அரசியல்வாதிகள் தான். தன்னோட அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரியான விவாதத்தின் மூலம் கலந்து கொள்வதன் மூலம் ஒரு விளம்பரம் தேடிக்கொள்கிறார்கள். அதுபோக அரசியல்வாதிகள் சரி இந்த மாதிரி விவாதத்தில் கலந்து கொண்டு சொல்ல போறாங்க, அதன் மூலமாக தவிர்க்க இயலாத விளம்பரம் கிடைக்குது. ரெண்டுலயும் தவறு ஏதாவது இருக்குதா? தன்னுடைய நேரடியான அந்த திட்டங்களை சொல்லுவதன் மூலம் அது வந்து மக்களிடம் நேரடியாக சென்றடைகிறது. அதனால் மக்களிடம் வந்து அந்த கட்சி செய்த அரசியல் திட்டங்களை, அரசு செய்த திட்டங்களையும் எடுத்துக்கொண்டு செல்வதன் மூலம் தன்னுடைய கட்சியில் அவருக்கு வந்து ஒரு நட்பை ஏற்படுகிறது. உதாரணமாக நைட்ரினோ மீத்தேன் வாயு திட்டத்தெல்லாம் இது முக்கியமாக எடுத்து சென்றது வந்து ஊடகம் தான். அதன் மூலம் பயன்பெறுறது வந்து அது வந்து கொண்டு போய் நீட்டுனோ வாயு திட்டத்தை எதிர்த்த வைகோ அவர்கள், அதே மாதிரி KS ராதாகிருஷ்ணன் சார் போட்ட வழக்கு இதெல்லாம் மாதிரி உயர்நீதிமன்றத்தில் நிறைய இருக்கின்றது. அந்த மாதிரி மூலம் தன்னுடைய அரசியல் செல்வாக்கினை அவங்க வந்து பெருக்கிக் கொள்கிறார்கள். அதனால் இது முழுக்க முழுக்க வந்து இந்த ஊடக விவாதங்களும் பங்கு பெற்று முழுக்க பயன்படுவது அரசியல்வாதிகள் தான். கண்டிப்பாக சொல்லுவேன். அரசியல்வாதின்னு தோழர் சொல்றாரு, உண்மைதான். அதே அரசியல்வாதிகிட்ட கேள்விகளை கிடுக்குப்பிடி கேள்விகளும் கேட்கிறாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். ஆனா எங்கிட்ட கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதுல ஒரு வித்தியாசம், எல்லாருமே இந்த வாதத்துல வெற்றி பெறணும்னு நினைக்கிற எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களா, அல்லது வெற்றியோ தோல்வியோ போயிடணும், ஒரு விளம்பரம் கிடைத்தால் போதும் அப்படி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்களான்றது ஐயம் இல்ல. ஒரு வாதத்துக்கு வரும்போது நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய முகநூல்லே பல தடவை இந்த விவாதத்தை போறோம்னா, விவாத பொருள் விவாதிக்கும் பொழுது அது மக்களுக்கு ஒரு செய்தி போகணும். அதான் பயன்பாடு. தனக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும், தனக்கு ஒரு ஸ்பேஸ், தனக்கு ஒரு இடம் கிடைக்கும், தன்னுடைய முகத்தை காட்டப்படும் போறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி இருக்கிறாங்க, இல்லை, யாரையும் மறுக்க முடியாது. இருக்கலாம், இருக்கிறாங்க. இப்படியான நிலையில என்னை பொறுத்தவரை, நான் எங்களை பொறுத்தவரை சகாக்கள், என்னுடைய தோழர் சகாக்கள் ஒரு இன்னைக்கு ஒரு என்ன பொருள் நான் என்னை அழைக்கிறீங்கன்னா என்ன பொருள் இன்னைக்கு வாதிக்க போறீங்க கேட்டுக்கிடுவேன். முதல்ல கேட்டோடனே நான் வந்துடுறேன்னு சொல்ல மாட்டேன். என்ன பொருள், என்ன விவாதம், என்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு தான் நான் வர்றது. அது தகுந்த தயாரில் வந்தா தான் நான் என்னுடைய கடமை இந்த இடத்துல உட்கார்ந்து செய்ய முடியும். அழைச்சிங்கன்னு வந்த உடனே ஏதோ முகத்தை காட்டுறதுக்காக நான் வரக்கூடாது. என் கடமையை செய்யணும். என்னுடைய நான் சார்ந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்தை சொல்லணும். எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அந்த கருத்து, கலைஞருடைய கருத்தை நான் சொல்லணும். அது நியாயப்படுத்தணும். ஒரு வழக்கறிஞர் எந்த நீதிமன்றத்தில் வாதாடுறாங்களோ அது மாதிரி எங்களுடைய கருத்துக்களை நான் எடுத்து வைக்கிற மக்கள் முந்தில ஏற்றுக்கிறாப்புல சொல்லணும். நியாயங்களையும் உண்மைகளையும் சொல்லணும். அந்த அளவு நான் என்ன தயார்படுத்திட்டு நான் வரணும். ஏதோ வந்த உண்மை வேற சார், உண்மை நியாயங்கள், உண்மைகள் நியாயங்கள். கோபாலன் சார் வந்து நக்கீரன் மாதிரி நெற்றி, என்ன மதுரையில பிறந்தவரே, நெற்றிக்கன் தரப்பின் குட்ட குட்டம் பாரு. அதனால கவனமா தான் நாங்கள் உட்காரோம். ஏன்னா எங்க ரெண்டு விஷயம், என்ன நீங்க கேட்க போறீங்க கேள்விகள், என்ன விவாதம்ங்கிறது தயாரா வருவோம். ரெண்டாவது சகாக்கள் யார் வர, கோபாலன் சார் மாதிரி வந்தானா மூத்த பத்திரிகையாளர், பிபிசி காலத்துல பல கேள்வி என்கிட்ட கேட்டிருக்காரு. பயந்து போய் நாங்கள் வருவோம். அப்படியெல்லாம் கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லணும். எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. முகத்தை காட்டுறது வந்து ஒரு முக்கிய கடமை இல்லை. நம்ம சொல்ற கருத்து தான் முக்கியம்னு நாங்க நினைக்கிறோம். தமிழினி கோவையிலிருந்து உங்க வாதம் என்ன?
வணக்கம். இப்போ விவாத நிகழ்ச்சிகளால் பயனடைவது யாருங்கிறது தான் வந்து இன்றைய மக்கள் மேடையுடைய தலைப்பா இருக்குது. பயன் அப்படின்னும் போது நம்ம அதை 2-3 வகையில பார்க்க வேண்டியது இருக்கு. பத்திரிகையாளர் ஐயா வந்து சொன்னாரு, ஊடகங்கள் வந்து விவாத நிகழ்ச்சினால பொருளாதார ரீதியா வந்து பயனடையுதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது உண்மைதான். ஊடகங்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பயனடைகிறது. அதே போல மக்கள் வந்து பயனடைகிறாங்கன்றது உண்மையான விஷயமா இருக்கு. மக்களை பொறுத்த வரைக்கும் வெளியே இருக்கக்கூடிய, வெளியே புறநிலையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி என்ன வகையான கருத்துக்கள் வருது, அது சம்பந்தமான புள்ளி விவரங்களாகட்டும், அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தன்மையாகட்டும், இதெல்லாம் வந்து விவாதிக்கும் போது மக்கள் கிட்ட போய் சேருது. அதனால பயன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பயனடைகிறாங்க. நான் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, அரசியல்வாதிகளுக்கு வந்து பயனான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே விவாத நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு வந்து பயனான விஷயமா இல்லையான்றதை விட அவங்க வந்து அதை தவிர்க்கிறவர்களாகவும் அதை கண்டு அஞ்சி நடுங்குறவங்களாகவும் தான் இருக்காங்க. இப்போ புதிய தலைமுறையுடைய விவாத நிகழ்ச்சிகள் எடுத்துக்கிட்டாலே அரசியல்வாதிகள் வரும்போது சரி, குறிப்பா வந்து பிற்போக்குவாதிகள் இன்னும் மதவாதிகள்லாம் வரும்போது விவாத நிகழ்ச்சிகள்னாலே அடுத்தடுத்த கேள்விகள்லாம் அந்த விவாதங்களை தவிர்க்கிறது. இன்னும் நேற்றையோ அதுக்கு முன்னத்த நாள் நடந்த விவாதத்தை பார்க்கும்போது இந்து மக்கள் கட்சியில இருந்து ஒருத்தர் வராரு, என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேறாரு. பதில் தெரியாம கிடையாது, அவங்க அதுக்கு மேல அவங்களுடைய கொள்கை வந்து அதுக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அது ஒரு அம்பலப்பட்டு போகிறதுன்ற விஷயம் வரும்போது அதை டைவர்ட் பண்றது, இல்லைன்னா அதை விட்டு தவிர்த்துட்டு வேற விஷயத்த பேசுறது. ஏதோ ஒரு தடவை வந்து அதிமுக பிரமுகர் கூட அப்படிதான் பண்ணாரு. நிறைய திமுக சார்பா ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் வருவாரு, அவரும் அப்படிதான் பண்றாரு. இவங்க வந்து விவாத நிகழ்ச்சிகளால பயன் அப்படிங்கிறத விட விவாத நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறதுங்கிறதும், விவாத நிகழ்ச்சிகள் வந்து அரசியல்வாதிகளை அம்பலப்படுத்துது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமா இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து. சௌபர் நிகா, திருச்சியிலிருந்து உங்களுக்கான நேரம். குட் ஈவினிங் சார், ஐ எம் சௌபர் நிகா. நான் வந்து விவாத நிகழ்ச்சியில் முழுசாக பயன்படுறது வந்து மக்கள் தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு விவாதம் நடத்துகிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிகல்ச்சர், ஒரு விவசாயம் பற்றி ஒரு விவாதம் நடத்துகிறப்ப அது முழுசாக தெரியறது மக்களுக்கு தான். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு விவாதத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே வந்துட்டு ஒரு ஊழல் பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்ல வந்து அந்த ஊழலில் நடக்கிற எல்லா விஷயமும் வந்து எல்லாம் வெளிப்படையாக அந்த விவாதத்தில் ஏறத்தாழ அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு மக்களுக்கு இந்த மாதிரிலாம் தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நான் வந்து இன்னொன்று சொல்கிறேன், அரசியல்வாதிக்கும் இது வந்து பயன்படுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு விவாதம் பண்ணுறப்ப வந்துட்டு அரசியல்வாதிக்கு முழுசாக தெரியுது, அது வந்து சில வந்து மக்களுக்கு பயன்படுது இல்லை. ஆனால் 2மே வந்து காமனாக தான் இருக்குது சார் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, திரு பாடும் நாராயணன், அதோட இன்னொரு துணை கேள்வி கேட்கிறேன். விவாதிக்கிற விவாதங்கள் அத்தனையுமே நீங்க சொன்னீங்க படித்தவர்களுக்கு அதிகமாக புரியும், வாசிப்பற்றவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் புரியும் அப்படின்னு. அப்படியா, அல்லது நேருக்கு நேரா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருதா, அல்லது விவாதம்ன்றது 2 தரப்பையும் நம்ம ஒரு முடிவோட நிறுத்துறது இல்ல, ஒரு தீர்ப்பு கொடுக்கிற நீதிமன்றமாக இருப்பதில்லை, நம்ம கருத்தை சொல்லக்கூடாதுன்னு எல்லா ஊடகங்களும் விவாதங்களை மட்டுமே முன்வைக்குது. ஒருவேளை அந்த விவாதங்கள் மக்களை குழப்பி விடாதா? அப்படி இருக்காதாவது? பொதுவாகவே ஊடகத்துடைய குறிக்கோள் என்னன்னா, மக்களிடம் செய்திகளை கொண்டு செல்வது, அடுத்தது கருத்துருவாக்கம் செய்வது, அட்வொகசின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்வதுதான் ஊடகங்களுடைய குணாதிசயம், அதோடைய நோக்கமாக இருக்க முடியும். அந்த ஊடகத்துடைய மற்றொரு வடிவம் தான் இந்த மாதிரியான விவாதங்கள். இந்த விவாதங்கள் மூலமாக ஒரு விஷயத்தை பற்றி பல்வேறு அறிஞர்கள் இல்லைன்னா கருத்து சொல்பவர்கள் வந்து கருத்துக்களை சொல்றாங்க. இந்த மாதிரியான விவாதங்கள்ல இப்படி மக்கள் பங்கு பெறும்போது அது கூடுதலாக அது சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது, மக்களுடைய ஈடுபாடு கொண்டு வருது. அடிப்படையை நான் முதலே சொன்ன மாதிரி ஜனநாயகத்திற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. விவசாயம், அரசியல், பொருளாதாரம், பல்வேறு விஷயங்களை விவாதிப்பதற்கான ஒரு களமாக இருக்கிறது. அங்கே எப்படி இருக்கும்னா, பொதுவாக மக்கள் வந்து பல செய்தி பத்திரிகைகளை இல்லை பல்வேறு கருத்துக்களை வந்து கேட்பதற்கான வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வந்து இந்த ஊடகம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது. அதன் மூலமாக பல செய்திகள் கிடைக்கிறது. அதை பாகுபடுத்தி எது அதில் உள்ள உண்மை எது, அதில் பொய் எது என்று புரிந்து கொள்ளும் ஒரு சூழல் உருவாகின்றது. ஏன்னா பல கருத்துக்களை சொல்லும் பொழுது மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. ஆனால் அடிப்படையில் வந்து வாசிப்பு தான் ரொம்ப முக்கியம். வாசிப்பு இருக்கிற சமூகம் தான் சிந்திக்கும். வாசிப்பு யார் வந்து அதிகமாக பத்திரிகைகளை படிக்கிறார்களோ, புத்தகங்களை படிக்கிறார்களோ அவர்கள் தான் சிந்திப்பார்கள். அந்த சிந்திக்கும் சமூகத்தில் வந்து இந்த மாதிரியான விவாதங்கள் வந்து கூடுதலாக
அது உதவி செய்யும். மக்களிடம் வந்து பல செய்திகளை கொண்டு செல்வதற்கும் அதில் உள்ள உண்மைகளை மக்களிடம் கொண்டு செல்வதும் கருத்துருவாக்கம் கொண்டு வருவதற்கும் ஒரு மாற்றம், சமூக மாற்றம் கொண்டு வருவதற்கும் வந்து இந்த மாதிரியான விவாதங்கள் வந்து உதவி செய்யும். ஆனா அடிப்படையில் வந்து வாசிப்பு இருக்க வேண்டும். வாசிப்பு இல்லாமல் இந்த மாதிரியான ஊடகங்கள்ல வந்து உள்ள விவாதங்களை மட்டும் கேட்கும் ஒரு சூழல் இருக்கும் பொழுது அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதுல உள்ள பல்வேறு கருத்துக்கள் வந்து தொடக்கமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் வரும். நாங்க கருத்துக்கள் சொல்ற போது அப்படி இருக்கிற போது முழுமையான புரிதல் வேணும் என்றால் நாங்க நினைக்கிறது வாசிப்பே அற்ற மக்களுக்கு கூட வெகுஜன மக்களுக்கு புரியுற மொழியில பேசுறாங்க, அப்படியே போய் சேருதுன்னு நாங்க நம்பிட்டு இருக்கோம். சார் அப்படி இல்லைன்னு சொல்றாரு. கருத்து என்னையா? என்ன ஆகும் என்றால் சொல்லிடுறேன் ஒரு கருத்துக்களை. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு இந்த மாதிரி விவாதங்கள் வந்து ஒரு நுகர்வு மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கன்சம்ஷன். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் சொல்லிட்டு அதுவும் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை நீங்க பல்வேறு பொருட்களை நுகர்வு சூழல் உருவாகி இருக்கும்போது இன்றைக்கு வந்து மக்கள் வந்து குடிமக்களாக இல்லாம இன்றைக்கு இருக்கிற உலக சந்தை பொருளாதாரத்தில் வந்து எல்லோரும் நுகர்வோராக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதுல இந்த பிரேக்கிங் நியூஸோ இல்லை இன்னைக்கு வர்ற கரண்ட் அஃபேர்ஸ் சாயந்தரம் விவாதிப்பதோ அதுவும் வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரியான மாற்றம் அடைவதற்கான ஒரு ஆபத்து இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கு அது ஒரு பொழுதுபோக்காகவும் மாறிக்கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில். இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொழுதுபோக்காக இருப்பதும் தவறில்லை. என்னை பொறுத்தவரை பொழுதுபோக்கு என்பது ஒரு சீரியலாகவோ சினிமாவாகவோ அப்படி இல்ல பீச்சுக்கு போறதோ அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுவது என்பதனால நிச்சயமா அதை வரவேற்க தகுந்தது தான். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் தமிழை விட ஆங்கிலத்தில் ஆர்னாப் கோஸ்வாமிங்கிறத பத்தி பெரிய மிக பரபரப்பா அவருடைய அணுகுமுறை என்பதெல்லாம் வேறு. ஆனால் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இது பேசலாமா, இவர் ரொம்ப ஓட்டுறாரு ஓட்டல, இதை பத்தி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது முகநூல்ல. அவர் எது சொன்னாலும் அதை பற்றி பல நாள் பேசக்கூடிய ஒரு இது வருது. அது மாதிரி ஊடகங்கள் இப்படிப்பட்ட விவாதங்களை கொண்டு செல்லும் பொழுது மக்களை குழப்புகிறார்கள், அவர்கள் விளம்பரம் தேடிக்கொள்ளுகிறார்கள். அத்தனையும் அந்த குழப்பம் நன்மைக்கா? அது ஒரு தெளிவுக்கான முதல் படியா? அந்த குழப்பத்தையே தெளிவுக்கான முதல் படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கொள்ளலாம். ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள், ஜெயலலிதாவுடைய தூதுவர்கள் வந்து பேசுகின்ற போது மக்களை ஒரேடியாக குழப்பி விட்டு ஓட்டு வாங்க முயற்சி செய்யலாம், அது வேறு. நான் அதுக்குள்ளாரையே போல. அவங்க ஜெயலலிதாவோட தூதுவர்கள், இவர் கருணாநிதியோட தூதுவர் இல்லையா? சிக்கலை ஏற்படுத்துறீங்களே, அப்ப மத்தவங்க கோச்சிக்கிடுவாங்க, அவரும் தூதுவர் தான், 12 பேர் இருக்கிறாங்களே. சோ என்னுடைய பாயிண்ட், குழப்புதலோ பொழுதுபோக்கோ கேளிக்கையோ அல்லது இது ஒரு சும்மா ஒரு வெட்டி கதை, அதாவது வருகின்றவர்களுக்கு எப்படி இருந்தாலும் செய்தி மக்களுக்கு ஏதோ ஒரு அளவு போய் சேருகிறது, நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. மகிழ்ச்சி. ஜெகதீஷ், கோவை அரங்கத்திலிருந்து உங்களுக்கான நேரம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்பெல்லாம் வந்து அரசியல் கட்சிகளுக்குன்னு சில ஊடகங்கள் வச்சிருக்காங்க. இந்த அரசியல் கட்சி ஊடகங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்தந்த கட்சிகளுடைய தவறுகளையோ இதையோ அவங்கள பத்தி எதுவும் பேசுறது கிடையாது. அடுத்த கட்சிகளை பத்தியோ இல்ல அவங்களுக்கு ஆகாத கட்சிகளை பத்தியோ நிறைய பேசுறாங்க. இதே மாதிரி வேற வேற கட்சியில இருக்கவங்களும் இதே மாதிரி தான் பண்றாங்க. இப்போ இதனால அரசியல் கட்சிகளுக்கு அந்தந்த கட்சி ஊடகங்களால நன்மை. அதே மாதிரி ஊடகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க டிஆர்பி ரேட்டை ஏத்திட்டு இருக்காங்க. ஐயா சொல்ற மாதிரி இது ஒரு கேளிக்கை மாதிரி ஆகி போச்சு. அவங்க இப்போ ஒவ்வொரு சேனலா திருப்பிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு டாபிக் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. இதே மாதிரி நீங்க ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, நெறியாளர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க ஐயா கோபாலன் அவர்கள்கிட்ட. இப்போ ஊடகங்கள் வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை மட்டும் தான் கையெடுக்க வேண்டுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் 8:30க்கு போடுறீங்க. மக்கள்லாம் வந்து காலையில நியூஸ் பார்க்காம அவங்க வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போது நீங்க ஈவினிங் இந்த நியூஸை போடுறீங்க. அதனால இந்த நேரத்தில் மக்கள் அதிகமாக பார்க்கறதுனால உங்களுடைய டிஆர்பி ரேட் இன்னும் அதிகமாக வேண்டும் என்கிறதுனால நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிகளை போடுறீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்கு அதிகமா கொடுக்குறாங்க. இதனால ஊடக முதலாளிகளுக்கும் காரணம் இல்லையா? இல்ல, அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் இந்த நேரத்துல இது வைக்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காரங்க இந்த நேரத்துல தான் அதிகமா கொடுக்குறாங்க, இந்த நேரத்துல தான் மக்கள் அதிகமா பார்க்கறாங்க. அப்படிங்கறதுனால இரவு வந்து ப்ரோகிராம்
கன்வீன் பண்றது காரணம் நியூஸ் ஷுட் பில்ட் அப். காலையில வச்சா அதுல எந்த நியூஸ் இருக்கும்? உங்களுக்கு நியூஸ் பில்டப் ஆகி ஒரு மொமெண்டம் வந்து ஒரு ஏதாவது ஒரு வடிவம் ஏற்படுத்துதான் நம்ம வந்து விவாதிக்க முடியும். அந்த செய்திகளை தான் விவாதிக்க முடியும். அதுலயும் குறிப்பா இந்த நிகழ்ச்சி தான் விளம்பரங்கள் குறைவாக போடக்கூடிய நிகழ்ச்சிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது, அப்படி ஒரு பொது கருத்து இருக்குது. Facebookல இன்றைக்கு அதிகமான இதனால் ஊடகங்களுக்கு தான் அதிக பயன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? பத்திரிகையாளராக உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு பத்திரிகை நடத்துவதற்கு எவ்வளவு சிரமப்படுவாங்க, ஒரு ஊடகம் நடத்துவதற்கு எவ்வளவு சிரமப்படுவாங்க. அதிலும் இந்த செய்தி தொலைக்காட்சிகளின் வருமானம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அது இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா ஒரு செய்தியாளராக உங்கள் பார்வை என்னதில்ல? இல்லை, தேவையில்லாம வந்து உங்களுடைய வருமானம் என்ன, செலவு என்ன, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பேச வைக்காதீங்க. என்ன அது உங்களுக்கு நல்லது இல்லை. நான் முதல்லயே சொல்லிட்டேன். நீங்க வேலை பார்த்த ஊடகத்தை உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு திறமைக்கு மீறி வாங்கினதுனால அப்படி சொல்றீங்களா? அப்படியும் இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? அப்படிதான் மற்றவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு பிபிசி போன்ற பெரிய நிறுவனங்கள் அப்படி ஊழியர்களை மதிக்கிறது என்றால், தமிழகத்தில் ஒரு நிறுவனம் அப்படி ஊழியர்களை மதிக்கிற நிறுவனமாக இருந்தால் பெருமைதான படணும். ஐயோ, அதெல்லாம் சிக்கலே இல்லை. அதை ஏன் நீங்க ஒரு டிஃபென்சிவா பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் அந்த டிஃபென்சிவா குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. ஒரு ஊடகம் என்பது ஒரு தனிநபரோ அல்லது ஒரு 5 பேரோ 10 பேரோ சேர்ந்து ஒரு ஊடக நிறுவனத்தை உருவாக்குகின்ற பொழுது அதை நஷ்டத்தில் ஓட்ட முடியாது. ஓட்டினா கட்சிக்காரங்க ஓட்டலாம், கட்சிக்காரங்க ஓட்ட முடியும், ஜெயலலிதா ஓட்ட முடியும், கலைஞர் ஓட்ட முடியும், மற்றவங்களால செய்ய முடியல. அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. நஷ்டத்தை லாபத்தை பத்தி கணக்கப்படாம மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக அதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் இதை ஒரு வியாபாரமாகவும் செய்கின்ற பொழுது லாபத்தை கணக்கிட்டுத்தான் ஆக வேண்டும். அப்ப அந்த லாபத்தை கணக்கிடுகின்ற பொழுது நிகழ்ச்சிகளும் சரி, பங்கேற்பாளர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி, எல்லாருக்கும் குவாலிட்டி வேணும். குவாலிட்டி இல்லாம நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு, பார்வையாளர்களுக்கு அது வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது. சோ என்னை பொறுத்தவரை இது ஒரு தவறே இல்லை. பொருளீட்டுவது என்பது அது முக்கியமான குறிக்கோளாக இருந்தாலும் கூட அதன் ஊடாக மக்களுக்கு ஒரு செய்தி போய் சேருமானால் நிச்சயமாக அது வரவேற்க வேண்டும். ஒருவேளை இந்த பொருள் ஈட்டுவதனால் இருந்தாலும் கூட, பொருள் ஈட்டினால் அதனால் மக்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை, இழப்பும் இல்லை. மாறாக அவர்களுக்கு பலன் இருக்கிறது. அந்த பலன் மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்றீங்க. இழப்பு இருக்கிறது இல்ல, இன்னொரு பிரச்சனை. ஏன்னா எவ்வளவு நீங்க குழப்புறீங்க அப்படிங்கிற ஒரு தனி கேள்வி. நான் சொல்லுவது நாங்கல்ல, நீங்க வர்றவங்க பேசுறத சொல்றீங்க, அப்படித்தானே? உங்களால முடிஞ்சது நீங்களும் செய்றீங்கல்ல. உங்களுக்கு வேணும்னா உங்க நிறுவனத்தினுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஒட்டி நீங்கள் ஒரு டைம்ஸ் நவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆர்னாப் கோஸ்வாமி செய்வது என்ன? அந்த டைம்ஸ் நவ் நிறுவனத்துக்கு ஒரு சில சட்டம் வச்சிருக்காங்க அவங்க. எல்லா தொலைக்காட்சிகளிலுமே சில நாம்ஸ் இருக்கும். அந்த நாம்ஸை ஒட்டித்தான் பிராடா தான் சொல்றேன், அவங்களுக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்கும். இப்ப வந்து டைம்ஸ் நவ்ல பாகிஸ்தானை எதிரியா காமிச்சுக்கிட்டே இருக்கணும், பாகிஸ்தானை பாகிஸ்தான் பேசணும், டெரரிசம்னு பேசணும். அப்பதான் மக்கள் வந்து அதை பார்க்கறவங்களுக்கு ஒரு உசுப்பேத்தி விடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு குழுவத்திலையும் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், ஒரு தேவை இருக்கும். அது இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி தட் இஸ் நாட் a big deal. அதை வந்து ஒரு கட்டுக்குள் வரையறைக்குள் வைத்து நம்ம செயல்பட்டோம் சொன்னா நல்லது. K.S. ராதாகிருஷ்ணன், ஊடகங்கள் பலவிதம்னு தெளிவா புரிஞ்சிருக்காங்க. கட்சி ரீதியாக இருக்கிற ஊடகங்கள் என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதுதான். நடுநிலையான ஊடகங்களில் இருக்கக்கூடிய விவாதங்களுக்கு மட்டும்தான் மக்கள் மத்தியில் மதிப்பு. சரிதானா? நீங்க ஒன்னு நினைக்கணும், கட்சி சார்புள்ள ஊடகங்களும் இப்போ முறை சொல்லி இருக்கா, எங்க கட்சி தோழர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய செய்தி கொடுக்கணும். தினமணி மாதிரி நாங்கள் கொடுக்க முடியாது, தினமலர் மாதிரி கொடுக்க முடியாது, தினத்தந்தி மாதிரி கொடுக்க முடியாது. எங்களுக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குது. எங்க இயக்கத்துடைய செய்திகள், எங்களோட தலைவருடைய பேச்சுக்கள், இது செயல்படுத்துவோம். எங்களுடைய விளக்கங்கள், எங்களுடைய அறிக்கைகள் கொடுப்போம். அது வேற. இது வந்து நடுநிலை ஊடகங்கள் நீங்க சொல்றீங்க. அதன் மூலமா கட்சி தொண்டர்களுக்கு மட்டும் பலனா? மக்களுக்கு பலன் வேணும். வெகுஜன ஊடகங்கள் இருக்கு. அந்த ஊடகங்கள்ல உங்களை சார்ந்த இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. இப்படியான உங்களுக்கு வந்து இந்த நிர்வாகத்திற்கும் நீங்களும் வந்து சும்மா இலவசமா நடத்த முடியாது. உங்களுக்கும் அதுல ஒரு நட்டம் இல்லாம போனால்தான் இதை இயங்க முடியும். இங்க ஒரு பொதுதளம். இந்த இயக்கத்துல வந்து எங்களை போன்ற ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்களும் பொதுவான பத்திரிகையாளரும் பொதுவான நபர்கள் வந்து உட்கார்ந்து நாங்க பேசக்கூடும். இந்த அமைப்பை நீங்க ஏற்படுத்தியிருக்கிறீங்க. அது வந்து நீங்களும் நட்டப்படக்கூடாது. நாங்க அரசியல்வாதிகளும் வர்றவங்கள எங்களுடைய கருத்துக்களையும் என்னன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு தளமாகவும் களமாகவும் இருக்குது. மக்களுக்கும் கேள்வி கேட்கிற வினா கேட்கின்ற தளமாகவும் இருக்கின்றது. இந்த ஒரு மூணும் ஒரே இதுல இயக்கத்துல சரிசமமாக போனா வெற்றிகரமா அந்த ஊடகம் இருக்கும்.
ஒரு காலத்துல ஓலைச்சுவட்டில் எழுதினாங்க, பிறகு பத்திரிகை உலகம் வந்தது, பிறகு இணையம் வந்தது, இன்னைக்கு வந்து தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் வந்துருச்சு. இது செய்திகளை உடனே எடுத்து செல்லுது. ஒரு காலத்துல எப்படி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து மகாத்மா காந்தி கால் கொடுத்தாரோ அது மாதிரி இன்னைக்கு அந்த காலத்துல அன்னைக்கு ஊடகங்கள் இல்லாத போதே போச்சு. அவ்வளவு வேகமா அதோடைய அதிர்வு இருந்தது. இன்னைக்கு எந்த செய்தி தமிழ்நாட்டில் எந்த மூலையினா உடனே குக்கிராமங்களுக்கு போயிருது. அது உங்களுடைய பணி, மகத்தான பணி, அதை பாராட்டி தான் தீரணும். இதுல வெகுஜன ஊடகங்கள் வேற, கட்சி சார்புள்ள ஊடகங்கள் ரெண்டையும் ஒண்ணு போல பார்க்க கூடாது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு அச்சம் இருக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரியான விவாதங்கள் வெளிவரும் பொழுது முன்னாடி மாதிரி பொதுமக்கள் நீங்கள் நினைத்தபடி உங்கள் கருத்துக்களை அங்கே திணிக்க முடியாது. பொதுக்கூட்டங்கள் வாயிலாக இப்ப எல்லாம் விவாதங்கள் வந்தாச்சு. ஆக உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இது இருக்குமோன்னு ஒரு அச்சம். எங்களுக்கு இழப்பாக இருக்கும்னு நாங்க நினைக்கல. நீங்க கேள்வி கேட்கறாங்க, கேள்விக்கான எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க சொல்றோம். இதே தளத்துல பல்வேறு நிலைகளை நான் விவாதத்துக்கு வந்திருக்கிறேன். எங்க மேல பல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. நான் அதுக்கான விளக்கங்களை சொல்லியிருக்கேன். அந்த விளக்கங்களை சொல்லும் போது அந்த விளக்கங்கள் மக்கள் மத்தியில் போகுது. இப்போ கச்சத்தீவு ஒரு பிரச்சனை வந்த போது நான் சொன்னேன், எங்க தலைவர் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாரு. அப்போ அதிமுக தான் கொடுக்கலான்னு, கச்சத்தீவு கொடுக்கலான்னு சொன்னாங்க. விளக்கம் முதல்ல நான் தான் சொன்னேன். அது பிறகு மக்களுக்கு அது செய்தியா போச்சு. அது எங்க சொல்றதுக்கு ஒரு சாதகமான ஒரு தளமாயி போச்சு இல்லையா? எங்க டிவியில, கலைஞர் டிவியில சொல்றது வேற விஷயம். இந்த டிவியில தான் சொல்லும் போது மக்கள் மத்தியில் போய் பலர் என்கிட்ட கேட்டாங்க, உண்மையா சார்? ஆமா, அரங்கநாயகன் தான் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாரு, கச்சத்தீவு கொடுக்கலான்னு எம்ஜிஆர் காலத்துல சொன்னாங்க. அன்னைக்கு கலைஞர் கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை டெல்லிக்கு இந்திரா காந்தி ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு தளம் எனக்கு கிடைச்சதா இல்லையா? செந்தில் குமரையா, மதுரை அரங்கில் இருக்கிறீங்க, உங்களுக்கான நேரம். வணக்கம் சார். இன்றைய சூழலில் இவ்வகையான ஊடக விவாதங்கள் மக்களுக்கான ஒரு ஆரோக்கியமான விஷயமாகவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நடப்பு நிகழ்வுகளை தெள்ளத் தெளிவாக ஒரு செய்தியை தெளிவான நோக்கத்தோடு அறிந்து கொள்ள இவ்வகையான ஊடக விவாதங்கள் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இன்றைய பொழுதில் நமது பிரதமர் அயல் நாடுகளில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் அது செய்தி. அதே நேரத்தில் இவ்வகையான ஊடக விவாதத்தில் அந்த செய்தியின் நோக்கம், அதன் உள்ளர்த்தம் அனைத்தையுமே இவ்வகையான ஊடக விவாதத்தின் மூலம் தான் மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அதிக பயனுள்ளது வாசிப்பு உள்ள மக்களுக்கு மட்டும்தான் அது பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய பொழுதில் வாசிப்பு தான் அனைவருக்குமே ரொம்ப பரவலாக போய்கொண்டிருக்கிறதே. சரி, அதை ஏத்துக்கிறீங்களா? வாசிப்பு மேலும் மேலும் இன்னைக்கு அதிகமாகிட்டு வந்துகிட்டு இருக்குது. நாராயணன் பதில் சொல்றாரு. வாசிப்பு அதிகமாகிட்டு இருக்கிறதுன்னு அப்படியா இருந்ததுன்னா, அது உண்மையா இருந்ததுன்னா மிக்க மகிழ்ச்சி தான். ஏன்னா பொதுவாக ஒரு புத்தகத்தில் படிக்கிற போது, ஒரு செய்தியை படிக்கிற போது தான் சிந்திப்போம். விவாதங்கள்ன்றது ஆடியோ விஷுவல், ஒருத்தருடைய பேச்சு, பல்வேறு கருத்துக்கள் போது அது அடுத்தடுத்த கருத்துக்கள் வர்ற போது முந்தின கருத்துக்கள் நம்ம அசை போடுவதற்கான வாய்ப்பு இல்லாம அடுத்த கருத்துக்களுக்கு மாறி போயிருவோம். அப்படி கிடையாது. புத்தகங்கள்ல படிக்கிற போது, செய்தித்தாள்ல படிக்கிற போது அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்போம். நம்ம கற்பனை இல்ல, இன்டியூஸ்மெண்ட் இல்ல, இது சப்ளிமெண்டரியா இருக்க முடியும், துணை போக முடியும். மக்களுடைய ஜனநாயகத்திற்கு கொண்டு போவதற்கோ மக்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்கு இது துணை போக முடியுமே தவிர உண்மையான சிந்தனை என்பது பரந்துபட்ட வாசிப்புல தான் வர முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதுதான் உலகத்தில் உள்ள எல்லோருமே, எல்லா அறிஞர்களுமே சொல்ற விஷயம். நான் சொல்ற புதிய செய்தி இல்ல. விரைவா சொல்லுங்க. வணக்கம். என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ முழுமையா பயன்பெறதுன்னு கேட்டீங்கன்னா, 1 அரசியல்வாதிகள், 2 பொதுமக்கள். வழக்கறிஞர், திமுகவினை சேர்ந்த வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, நான் எங்களுடைய தலைவர் மொழியக்கூடிய கருத்துக்களை தான் நாங்க முன்வைப்போம், எங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடுகளை தான் முன்வைப்போம் அப்படின்னு சொல்லி இளைமுறை காயாக அவரே சொல்லிட்டாரு, எங்களுக்கு இது பயன்படுது, முழுமையாக பயன்படுதுன்ட்டாரு. அடுத்தது எனக்கு வரக்கூடியது மக்கள், பொதுமக்கள் 70% மக்கள் இதுல இருந்து பயன்பெறாங்க. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, முல்லை பெரியாறு அணை பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது எந்த இடத்துல ஆரம்பிக்குது, எதனால அந்த பிரச்சனை, யாரு கட்டினது, எதனால வந்துச்சு, எந்த அரசு இது தடை பண்ணுது, மத்திய அரசினுடைய நிலை என்ன, மாநில அரசினுடைய நிலை என்னன்னு எல்லா நிலைப்பாடுகளையுமே விவாத மேடைகள் மட்டும்தான் விவரிக்கின்றன. படிப்பறிவு இல்லாத பாமர மக்களும் எளிதா இதை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, ஒரு மக்களுக்கு படிக்க கொண்டு போறீங்க, செலவில்லாம, அது லாபம் தானே. ஒன்றை சொல்றேன், காலையில செய்தி, அந்த செய்தியை பற்றி சாதக பாதகங்கள், ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடக்கிறதுக்கு தளம். இந்த செய்திகளை பற்றி
இப்போ நாராயணன் சொன்னார் படிக்க வேண்டும் சொன்னார் இல்லையா, படிக்காமையே இந்த செய்திகளை பற்றி ஒரு ஒரு விவாதம், ஒரு விமர்சனம் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போறோம். இன்னைக்கு மோடி போனாரு, இந்த ஒப்பந்தம் போட்டாங்க, ஒப்பந்தம் நியாயம்தானா அனு நீங்க விவாதிக்கிறீங்க. அது ஆனா தீர்வு, அதுக்கான விஷயங்களை கம்ப்ளீட்டா நீங்க முழுமையா மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போறீங்க. அது ஒரு பயன்பாடு. எங்கள் கணக்கா அரசியல்வாதிகள் அந்த விமர்சனங்களை வந்து சாதகமா இருந்தா சாதகமா சொல்லுவோம். அது வந்து விமர்சனத்துக்குரியது, தீங்கு விளைவிக்கணும், அதையும் நாங்க வெளிக்காட்டுறோம். நேரடியாவே நான் சொல்றேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதம் தேவை. இப்ப நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்தில் போய் பேசுறதை விட மக்கள் மன்றத்தில் இந்த விவாதங்கள் மக்கள் மத்தியில் எளிதா போகுது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். உலக அளவில் கூட இந்த விவாதங்கள் எல்லா இடங்களும் நடக்குது. அமெரிக்காவில் நடக்குது, ரஷ்யாவில் கூட இன்னைக்கு வந்து கட்டுப்பாடுகள் உள்ளன, செய்திகள் கட்டுப்பாடு. புட்டின் கொஞ்சம் ஒரு 2 மாசமா காணவில்லை அனு ஒரு செய்தி பரவலா ரஷ்யாவில் இருந்தது. எங்க போயிட்டாரு அவர், என்ன எங்கோ பிரான்ஸுக்கு போயிட்டாருன்னாங்க, காலால் நடக்க முடியலங்கிறாரு, உடல்ல இதை பற்றியெல்லாம் ஒரு செய்திகள் ரஷ்யாவில் இருந்தது. இதையும் ரஷ்யாவில் விவாதிச்சாங்க. உலக நாடுகள்ல இப்படிலாம் விவாதங்கள் நடக்குது. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு எது எடுத்தாலும் அரசியல்னு ஆயிப்போச்சு. அரசியல் பிரச்சனைகள், அது என்ன தீர்வு, அதுக்கு என்ன முடிவுங்கிற போது இந்த விவாத பொருள் மூலமாக விவாதிக்கும் பொழுது பல செய்திகள் வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கான தீர்வும் ஓரளவு சொல்லக்கூடிய நிலையில இருக்கு. இன்னொரு சந்தேகம் மக்களுக்கு இருக்கு. கட்சிகள் சார்பாக பேச வர்றாங்க, ஒரு 10 அல்லது 20 பேர் பேச வர்றாங்க. முன்னாடி பெரிய தலைவர்கள் பேசும்பொழுது கூட அதிகபட்சமாக ஒரு 5000 பேர் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்போ ஒரு நொடியில 50 லட்சம் பேர் அல்லது 1 கோடி பேர் நீங்க அறிமுகமாகறீங்க. இதன் மூலமாக கட்சியில் உங்களுக்கு சொந்த லாபம், விரைவான ஒரு படிநிலை உயர்வு இதெல்லாம் கிடைக்குதா? இன்னொன்னு பார்க்கணும், ஒரு வாதத்தை வரும்போது முகத்தை காட்டுறதுனாலேயே மட்டும் சரியான விவாத பொருளை கருப்பொருளை எடுத்து மக்கள் மீது சொன்னாதான் மக்கள் நம்மளை விரும்புவாங்க. என்னங்க இவர் வந்து பேசுறாருங்க, நல்லா பேசினாருன்னு சொல்லணும். போயிட்டு என்ன இவர் பேசுறாரு, ஒன்னும் பேசலையே, சும்மா டிவியில முகத்தை காட்ட வந்தாரோ அன்னைக்கு சொல்ற ஆட்களும் இருக்கிறாங்க. அப்ப மக்கள்கிட்ட நேரடியாக கவனமா போகணும். ஐயா, பரபரப்பாக பேசியே மாநில கட்சியின் தலைவரானவர்களும் உண்டு. இல்ல இல்ல எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லுவேன். இல்ல, போராடியும் மாநில உரிமைகளை நிலைநாட்டியிருக்கோம், அதை கவனிங்க. பரபரப்பா பேசல, நீங்க போராடியும் மாநில வெளிப்படையா பேசுவேன் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறீங்க. முடிக்கல, இதுவே பரவாயில்ல. ஏன்னா பலர் வந்து நீங்க சொல்ற கேள்வி இருக்கு இல்லையா, முழு விவாதத்துக்கு வரும்பொழுது தன்னை தயார் பண்ணி கொண்டு வர வேண்டும். பிரச்சனைகள் வந்து நான் என்ன கேட்கிறேன், அகாடமிக்க புத்தகங்களை படித்து தகவல்களை மட்டும் தெரிந்து கொண்டு ஊடகத்தில் மட்டும் நல்லா பிரகாசிக்கிறவங்க கட்சியில அந்த கிரவுண்ட் ஒர்க் பாக்குறாங்களா, அவங்க எல்லாம் முந்திக் கொண்டு மேல வந்துடுறாங்களா? இல்ல, அப்படி இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா உண்டு. அந்த ஏரியால இருந்து அந்த தளத்துல இருந்து இயங்குவாங்க. இப்போ வழக்கறிஞர்னா அந்த கட்சியுடைய வழக்குகளை கவனிச்சு அதுல வந்து பிரகாசிப்பாங்க. ஒரு சில ஊடகங்கள்ல பேசி கட்சியினுடைய கொள்கை, தலைவரின் கொள்கையில பேசுற ஊடகம் கீழே வந்து மக்கள் மத்தியில போய் களப்பணியாற்றி கீழே வந்து உறுப்பினர் சேர்த்து கட்சிக்கான ஆதரவை திரட்டி தேர்தல் நடத்த வந்து மக்களுடைய ஆதரவு பெறது ஒரு இது. கட்சி வந்து பலருடைய உழைப்பு தேவை. பொதுவான விவாதங்களை பட்டிமன்றங்கள் போல அல்லது சமூக விஷயங்களை விவாதிக்கிறதுல மக்கள் எல்லாம் பங்கெடுத்துட்டாங்க. அரசியல் குறித்த ஒரு அதி தீவிரமான காத்திரமான விவாதங்கள்ல மக்களும் பங்கெடுத்துக்கிறது அடுத்த கட்டமா இப்ப நகர்ந்திருக்கும். இதற்கும் அடுத்த கட்டம் என்றால் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்றால், அரசியல் என்பது கட்சி அரசியல் என்பதிலிருந்து மாறுபட்டு பொதுவான அரசியல்ல ஜனநாயகத்துல கட்சி அரசியலும் ஒரு பங்கு, ஒரு பங்கம், அதுல ஒரு பல்வேறு விஷயங்களை பேசும்பொழுதுதான். உதாரணமாக பெண்களை பற்றி எத்தனை விவாதங்கள் நடந்திருக்கின்றது, குழந்தைகளை பற்றி எத்தனை விவாதங்கள் நடந்திருக்கின்றது, சிறுபான்மையினருடைய உரிமைகளை பற்றி, மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளை பற்றி இல்ல நடந்திருக்கிறது. அந்த கட்சி அரசியலுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் வந்து அதே அளவுக்கு முக்கியத்துவம் மற்ற சமூகத்தில் உள்ள மற்ற அங்கத்தினருக்கு கொடுக்கின்றோமா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி போகும்பொழுது அது இன்னும் அர்த்தமுள்ளதாக இந்த மாதிரியான விவாதங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு மேகி நூடுல்ஸ் நேற்று தடை செய்ததை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வந்து உணவே நச்சாகி இருக்கிறது. நூடுல்ஸை தாண்டி, மேகி நூடுல்ஸை தாண்டி இன்றைக்கு கடைகளில் கிடைக்கிற பொருட்கள், நமக்கு கோயம்பேடு சந்தையில் வர்ற காய்கறிகள், நாம் சாப்பிடுகிற உணவு, எல்லாவற்றிலுமே இந்த நச்சு பிரச்சனைகள் சார்ந்த தலைப்புகள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசணும். சமூகம் திருகோபாலன்
உலக அளவுல நீங்க வேலை பார்த்திருக்கிறீங்க பத்திரிகைகள்ல. அங்கு நடக்கக்கூடிய விவாதங்களுக்கும் இங்குள்ள விவாதங்களுக்கும் என்ன வேறுபாடு? அடுத்த கட்டமாக நாம் நகர்வு என்னவாக இருக்கும்? சார், ரொம்ப வெளிப்படையா பட்டவர்த்தனமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனநாயகம் என்பதும் அதில் ஊடகங்கள் என்பதுமே ஒரு விதத்தில் ஒரு கோணத்துல ஒரு மாய்மாலம். ஆள்வோர், ஆளும் வர்க்கம், அவர்களுக்கு எடுபடிகளாக இருப்பவர்கள், கூட இருந்து அனுபவிப்பவர்கள், இவர்களுடைய அஜெண்டாவை, ஆள்வோரின் திட்டங்களை, இலக்குகளை மேம்படுத்தவென இருப்பதே ஜனநாயகத்தின் அனைத்து பிளேன்ஸும் தூண்களும். அந்த வகையில ஊடகமும் ஒரு எல்லைக்குள் தான் செயல்படுகிறது. எங்குமே மோர் ஆஃப் த சேம். 1008 பத்திரிகை, 1008 டிவி சேனல்னாலும் நீங்க பார்த்து ஒரு மேல்நாடு பேசுறீங்க, அமெரிக்கா இஸ் தி ஐடல் ஆஃப் டெமோக்ரஸி, அல்டிமேட் ஆஃப் ஜனநாயகத்தினுடைய உச்சகட்ட இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஈராக் மீது அமெரிக்கா புஷ் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்திய போது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஏங்க அவன்கிட்ட வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத கேள்வி கேட்கவே விடல. நம்மளை விட விரோதிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட எக்ஸ்பர்ட்ஸ் 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் 1008 டாக் ஷோ நடந்துச்சு. எந்த டாக் ஷோலையுமே இந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ங்கிறதே ஒரு புருடா, இவர் எண்ணெய்க்காக இவர் போய் தாக்குறாருங்கிற செய்தி மக்களிடம் போய் சென்று சேராமல் இருப்பதற்கு மிக கவனமாக பார்த்து கொண்டார்கள். அந்த அளவுல சில நொடிகள் அதான் முடிச்சேன். அந்த அளவுல ஊடகங்கள் என்பவை நிச்சயமாக செய்திகளை கொண்டு சேர்க்கின்றன. நீங்களும் சேர்க்கிறீங்க, பாராட்டுறோம். அதே அளவு ஊடகங்கள் ஆள்வோருக்கு, அரசுக்கு வசதியான இல்லாத விஷயங்களை கொண்டு போய் மறைப்பதிலும் தடுப்பதிலும் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. இந்த வரியையும் சொல்ல அனுமதிக்கிற புதிய தலைமுறை எப்போதும் போல முன்னுதாரணமாக பயணிக்கும். மற்றவர்களும் அதை தொடர்பாக நம்பலாம். அனைவருமே மக்களுக்கு அதிகமான பயன் என்று சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சியோடு இந்த அரங்கத்தில் விடைபெறலாம். மகிழ்ச்சி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் விவாதிக்கலாம். வணக்கம்.